ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள். நீங்கள் கடைசியாக எப்போது உங்களுக்காக ஒரு நாள் எடுத்தீர்கள்? நாம் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வாழ்க்கை என்ற பெயரில். ஆனா, அந்த ஓட்டத்தில் நம்மையே மறந்து போகிறோம். சில நேரங்களில் நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனா அந்த சிரிப்புக்குள் ஒரு வலி மறைந்திருக்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத சுமை இதயத்தில் அழுத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி மனசுக்குள் எழும்: என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? அதற்கான பதில் வெளியில் இல்லை, அதுவே உங்களுக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு நாள் உணவை விட்டு அமைதியாக இருந்தால், உங்கள் உடல் மட்டுமல்ல, உங்கள் மனமும் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை ஒதுக்கிய உணர்வுகள் மெதுவாக வெளியில் வரும். அழ வேண்டும் போல இருக்கும். சில பழைய நினைவுகள் வரும். ஆனா அதுதான் சுத்தம். உடல் சுத்தம் மட்டுமில்லை, மனம் சுத்தம். நீங்கள் அழுத அந்த நொடியில் உங்கள் உள்ளம் லேசாகும். அந்த லேசான மனநிலை ஒரு புதிய ஆரம்பம். அந்த நேரத்துல லார்ட் சிவ நினைவில் வந்தால் அது ஒரு சாத்தியம் அல்ல, அது ஒரு சைகை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற சைகை. அந்த உணர்வு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு புதிய தைரியம் வரும். என்ன நடந்தாலும் நான் இதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. மனம் அமைதியாக ஆன பிறகு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் மாற ஆரம்பிக்கும். முன்பு அவசரமாக எடுத்த முடிவுகள் இப்பொழுது அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். வருமானம், அது வெறும் பணம் மட்டுமில்லை, அது நீங்கள் எடுத்த சரியான முடிவுகளின் விளைவு. மனம் தெளிவாக இருந்தால் நீங்கள் சரியான வழியை தேர்வு செய்வீர்கள். சரியான வழி சரியான வாய்ப்பை தரும். அதனால்தான் மெதுவாக உங்கள் வருமானம் கூடும். அதே நேரத்தில் மன அழுத்தம், அது உங்கள் பிரச்சனைகளால் மட்டும் வருவதில்லை, அது அமைதியற்ற மனதால் வருகிறது. நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் அந்த அமைதியற்ற மனம் மெதுவாக அமைதியாகும். அமைதியான மனம் பிரச்சனைகளை பெரியதாக பார்க்காது. அதனால மன அழுத்தம் குறையும். முடிவில் மகிழ்ச்சி, அது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. நீங்கள் உங்களை வென்ற அந்த நொடியில அது உங்களுக்குள் உருவாகும். நான் என்னை கட்டுப்படுத்த முடிந்தது என்ற அந்த ஒரு உணர்வு உங்கள் உள்ளத்தை நிரப்பும். அதுதான் உண்மையான சந்தோஷம். ஒரு நாள், ஒரு சிறிய முயற்சி உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அடுத்த பிரதோஷத்துல ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு வந்திருந்தால் அது ஒரு சைகை. இப்போதே ஓம் நம சிவாய் என்று கருத்தில் எழுதுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்கள் மனதை மாற்றும்.